ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கேரட் ரைஸ். கேரட் ரைஸுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 கப் சாதம், டெய்லி வடிப்போம்ல அந்த சாதம், உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கீரி கூட போட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் போட்டிருக்கேன். ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன். கடுகு உளுந்து பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், நிலக்கடலை பருப்பு 1 டீஸ்பூன். இது நல்லா வறுத்து எடுத்துடலாம். கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு செவக்க வறுபட்ட உடனே நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். காரம் வேணும்னா இதே இருக்கட்டும். பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இல்லை பச்சை மிளகாயில் உள்ள காரம் மட்டும் போதும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதை இப்போ நம்ம கேரட்டு துருவலை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்ருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சாதத்துக்கு போடல, அதனால சாதத்துக்கு சேர்த்தே நான் இதில் போட்டுடுறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு ஆக்கிறதா இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ சாதத்தை கிளறிடலாம். சாதம் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா அடுப்பை. நல்லா சாதம் உடஞ்சிடாமல் ஜென்டிலாக கலர்னிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு பேச்சுலருக்கான டிஷ்ஷு. பேச்சுலர்னால் ஈஸியாக அதை செஞ்சிடலாம். சமைக்க தெரியாதவங்க கூட டக்குன்னு செஞ்சிடலாம். அதை ரெடி பண்ணிடலாம். ஒரு சிப்ஸோ, உருளைக்கிழங்கு பொரியலோ, உருளைக்கிழங்கு ஃப்ரையோ அதை வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாதம், கேரட் சாதம் சூப்பராக மணக்க ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நீங்கள் இதே என்ன கரம் மசாலா கூட இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. நான் இன்றைக்கி இன்னும் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய கேரட் சாதம் பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா 10 நிமிஷத்தில் நம்ம இந்த சாதத்தை செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.